அதில் நிறைய வந்து பயமுறுத்துகிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது அதில். ஸோ ஒரு கட்டி இருக்குது எனக்கு இங்கே, அது என்ன அப்படின்னு அதில் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது இது கேன்சராக இருக்கலாம், உடனே போய் எம்ஆர்ஐ பாருங்கள், உடனே போய் சிடி ஸ்கேன் பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர்னா 12 வீக்ஸ். அந்த 12 வீக்ஸில் நீங்கள் ப்ரெக்னென்ட் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கிறப்பயே நீங்கள் 5வது வாரத்தில் இருப்பீங்க. இன்னும் சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 40 நாள் ஆகட்டும், 45 நாள் ஆகட்டும், அப்புறமா போகலான்ட்டுருவாங்க. ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் கர்ப்ப காலத்தில் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சப்போஸ் ப்ரெக்னென்சின்னு பார்க்குறீங்க, இல்லை தள்ளி போயிருக்கு அப்படின்னா, ஸோ அப்போ ஹார்ட்டு, ரெண்டாவது வந்து ஆர்கன் வந்து மற்ற ஆர்கன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து யூரின் பிளாடர் தெரியும், ஸ்டமக் தெரியும் பேபியோடது, அதே மாதிரி ஒரு சில போன்ஸ் எல்லாம் தெரியும். பட் அபவ் ஒரு 11 வீக்ஸ் அப்படின்னு போகிறப்ப பார்த்தீங்கன்னா பேபி ஃபுல்லி ஃபார்ம்டு, பட் ஒரு சின்ன உருவமாக இருக்கும். அதுக்கும் மெடிசன்ஸ்லேயே கிளியர் பண்ணலாம். பட் எப்படின்னா நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம், தானாகவே அப்படியே டெலிவரி மாதிரி அந்த ப்ராசஸ் மாதிரி அதுவே வெளில வந்துடும். வணக்கம் ஐபிசி வங்கி வியூவர்ஸ், நான் உங்கள் விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட கான்வர்சேஷனில் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் ஜெயஸ்ரீ தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம். இப்போது இந்த நியூ மதர்ஸ் இருக்காங்களா மேம், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்குது. ஆக்சுவலி என்ன நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லி நிறைய ஃபியர்ஸோடு தான் மேம் இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது குறிப்பிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஆக்சுவலி அதை கடந்துட்டாலே பாதி விஷயம் கடந்துரும். ஏன்னா பேபி கூட வந்து அந்த பாண்டிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்போது என்னெல்லாம் டூஸ் அண்ட் டோன்ஸ் அதை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேம். ஆக்சுவலாக இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியா, இப்போ நம்மளுமே இது வந்து சோஷியல் மீடியா மூலமாக தான் வரப்போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இறஞ்சி கிடக்கு ஃபுல்லாக. அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிவன் பை இப்போ டாக்டர்ஸ்கிட்ட நீங்கள் கரெக்டாக கேட்குறீங்க, கைனகாலஜிஸ்ட்டாக கரெக்டாக. இப்போ நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து நாட் ஓன்லி நாங்கள் படித்தது மட்டும் கிடையாது, சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் படிக்கிறது மட்டும் கிடையாது, எங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அவுட் ஆஃப் மேபி ஒரு 10,000 பேஷண்ட் 20,000 பேஷண்ட் பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம வந்து சொல்லுவோம். பட் நெட்டில் கிடக்கிற நிறைய இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 99% பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் எழுதியிருக்க மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு தோன்றதை அவங்கவுங்க எழுதியிருப்பாங்க, இல்லை ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அதை வச்சு எழுதியிருப்பாங்க. அதில் நிறைய வந்து பயமுறுத்துகிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது அதில். ஸோ ஒரு கட்டி இருக்குது எனக்கு இங்கே, அது என்ன அப்படின்னு அதில் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது இது கேன்சராக இருக்கலாம், உடனே போய் எம்ஆர்ஐ பாருங்கள், உடனே போய் சிடி ஸ்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அதில் வரும். ஸோ அதுக்கு வந்து இந்த இன்டர்வியூ, இது மாதிரியான ப்ராப்பரான டாக்டர்ஸ்கிட்ட நீங்கள் கேட்குற இன்டர்வியூஸ் வந்து ரியலாக அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் ஆகும் அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நார்மலாக நம்ம வந்து எப்போ ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுவோம், இப்போ போன மாதம் வந்து இப்போ 1ஆம் தேதி ஃபார்ஸே 1ஆம் தேதி பீரியட்ஸ் ஆகிருக்கு அவங்களுக்கு. இப்போ இந்த மந்த்து அவங்க ரெகுலராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, மேபி ஒரு 2 டேஸ் முன்னாடி இல்லை 2 டேஸ் எனக்கு பின்னாடி வரும். ஸோ அப்போ 1ஆம் தேதி வரல, 2ஆம் தேதி 3ஆம் தேதி வரைக்கும் வரல, அப்போ தான் நமக்கு ஒரு டவுட் வரும், அப்போ ப்ரெக்னென்சி இருக்கலாமா. அப்போ நம்ம என்றைக்கு இந்த டே ஆஃப் மிஸ்ஸிங் பீரியடை நம்ம யூரின் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம், பார்த்தாலே வந்து தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங் யூரின் தான் போடணும்னு அவசியம் இல்லை, எனி டைம் யூரின் போட்டாலும் வந்து நமக்கு பாசிட்டிவ் வரும். ஃபஸ்ட் மார்னிங் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் அந்த ஹார்மோன் வந்து அந்த மார்னிங் யூரினில் இருக்கும். ஸோ அதனால தான், ஆமாம், அதனால நம்ம ஃபஸ்ட் மார்னிங் சொல்லுவோம். பட் அஃப்கோர்ஸ் அது ஃபஸ்ட்டு யூரின் இப்போ இது பண்ண முடியல, அடுத்த யூரினில் போட்டாலும் வரும் யூஸ்வலாக. அதோட இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்த யூரின் ப்ரெக்னென்சி கிட்டில் வந்து எப்பயுமே ஒரு 5% ஃபால்ஸ் சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் யூரினில் வந்து டெஸ்ட்டில் பாசிட்டிவ்னு பார்த்தா கூட நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், ஃபர்தராக ஸ்கேன் பண்ணியோ இல்லை பிளட் டெஸ்ட் பண்ணியோ கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து ஆல்ரெடி நீங்கள் செக் பண்ணும்போது ஆல்ரெடி யூ ஆர் இன் த 5th வீக், ஓகேயா. ஸோ இப்போ ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர்னா 12 வீக்ஸ். அந்த 12 வீக்ஸில் நீங்கள் ப்ரெக்னென்ட் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கிறப்பயே நீங்கள் 5வது வாரத்தில் இருப்பீங்க. இன்னும் சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 40 நாள் ஆகட்டும், 45 நாள் ஆகட்டும், அப்புறமா போகலான்ட்டுருவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி 7வது வாரத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். அப்போ இந்த என்ன மாதிரியான பிரச்சனைகள் இந்த டயத்தில் நமக்கு காமனாக என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து இந்த ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஸோ ஆரம்ப கட்டத்தில் என்ன இருக்கும், மயக்கம், வாந்தி, அப்புறம் வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும், எந்த சாப்பாடை பார்த்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது, டேஸ்ட்டு சேஞ்சு, ஸ்மெல்லு, ஃபுட்டு பார்த்தாலே இந்த ஸ்மெல்லே வந்து அவங்களுக்கு பிடிக்காது. முதல்ல ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்ட ஃபுட்டை கூட இப்போ சாப்பிட முடியாது, இல்லை எதுவுமே சாப்பிட முடியாமல் சில பேர் இருப்பாங்க, சிவியர் வாமிட்டிங்னால எதையுமே டாலரேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் முதல் 3 மாதத்தில் ரொம்ப ரொம்ப காமன். இது எல்லாமே வந்து பாப்பாவுடைய அந்த ஹார்மோன்னால் வர்றது தான், அந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன் ஹெச்சிஜின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து அந்த பெண்ணினுடைய உடலில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களில் தான் இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து வருது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு
ப்ரெக்னென்சியில் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம வந்து என்ன மாதிரியான அடுத்து என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும், அடுத்து இப்போ சப்போஸ் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி ஏதாச்சும் மாத்திரை சாப்பிட்டுருக்காங்க, தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு சைக்கேட்ரிக் ப்ராப்ளத்துக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க, இல்லை ஃபிட்ஸுக்கோ ஆஸ்மாக்கோ எதுக்கோ மாத்திரை சாப்பிட்டுருக்காங்கன்னா, நிறைய பேருடைய என்னென்னா அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் தள்ளி போகாமே இவங்களும் நிறுத்திடுவாங்க. இந்த மாத்திரைலாம் சாப்பிட்டா பேபிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் கர்ப்ப காலத்தில் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சப்போஸ் ப்ரெக்னென்சின்னு பார்க்குறீங்க, இல்லை தள்ளி போயிருக்கு அப்படின்னா முதல்ல நீங்களாகவே வந்து மாத்திரையை வந்து அவங்களாவே நிறுத்தக்கூடாது. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். இல்லை நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்க, ஓகே நான் வந்து இப்போ மேரேஜ் ஆச்சு, நான் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வந்து பேபி வந்தால் வச்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி மெடிசன்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா முதலே போயிட்டு இப்போ ஃபிட்ஸு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த நியூரோ டாக்டர்கிட்ட போயிட்டு நான் அந்த மாதிரி மேரேஜ் ஆகிடுச்சு, இப்போ பேபி பிளான் பண்ண போகிறோம், இந்த மெடிசன் வந்து பேபிக்கு சேஃபா அப்படின்றத அவங்கக்கிட்ட ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இன்கேஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதை எல்லாருமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே மேம், நீங்கள் இப்போ மெடிசன் சொல்கிறப்ப தான் இப்போ சில ஆர்டிகல்ஸில் படித்தோம் மேம், என்னென்னா இப்போ இந்த ஸ்கின் கேர் ரெட்டினால் இல்லை ஸ்கின் கேர் ரொட்டீன் ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்களே, அதுவே வந்து இப்போ கன்சீவ் ஆகிட்டுனா அது பண்ணவே கூடாது, அது பேபி வந்து பாதிக்கும்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்? ஒரு மினிமம் ஒரு ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு க்ரீமோ இல்லை ஒரு லிப்ஸ்டிக்கோ அதுலேருந்து வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் பேபிக்கு போய் வந்து அதை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. ஸோ மெயினாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ பேபி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் யூ ரெடியூஸ் எவ்வளோ கெமிக்கல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அதை நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் கிடையாது, அதர் திங்ஸ், ஃபுட்டு மெயினாக அந்த பேக்கெட்டட் ஃபுட்ஸு, ப்ரிசர்வ்டு ஃபுட்ஸு, ஸோ அதெல்லாமும் வந்து நமக்கு எல்லாத்துலேருந்துமே கெமிக்கல்ஸ் வரும். ஸோ அதனால் ஃபேஸ் காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் கிடையாது. இதை தவிர வந்து யூஸ்வலாக அவங்க மெயினாக நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, இந்த ஃபோலிக் ஆசிட் அது மாதிரி ஒரு சின்ன ஒரே ஒரு விட்டமினை எடுக்கிறப்ப பேபி பிளான் பண்ண போகிறோன்னு தெரியும் நமக்கு. அப்போ ஆரம்பத்துலேருந்தே இந்த ஃபோலிக் எடுக்கிறப்ப அது அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் அந்த பேபிக்கு. அந்த பேபியோட நர்வ்ஸ் எல்லாமே வந்து இந்த போன்ஸ்லாம் ப்ராப்பராக ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஸோ நியூரல் டியூப் டிஃபெக்ட்னு ஒன்று சொல்லுவோம். அது வந்து அந்த அந்த 30 நாளைக்குள்ளே அந்த நியூரல் டியூப்ன்றது ஃபார்ம் ஆகிடும். அதுதான் நம்மளுடைய ஃபுல் முதுகுத்தண்டு, பிரெயின்லேருந்து முதுகுத்தண்டு வரைக்கும். ஸோ அந்த ஃபோலிக் ஆசிட் நம்ம உடம்புல டெஃபிஷியன்சி இருந்தால் தான் இந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும், இல்லை மற்ற பிரச்சனைகளும் வரலாம். ஸோ அதனால் நம்ம பேபி பிளான் பண்ணோன்னா இந்த ஃபோலிக் எடுக்கிறது வந்து நல்லது. அது கூட ஒரு ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங் மாதிரி ஒன்று போய் டாக்டரை பார்த்து எடுத்துகிட்டு ஒரு செக்அப் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவங்க பரிந்துரைக்கிற இந்த ஃபோலிக் ஆசிடோ இல்லை விட்டமின் டி என்ன கொடுக்குறாங்களோ அதை வந்து எடுத்துக்கலாம். ஆனால் நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸே எடுத்துக்கூடாது. ஏன்னா ஐயோ பேபி ஃபார்ம் ஆகிடுச்சு, அம்மாமார்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி எதுவுமே டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்காது, நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் மூலயமா வெஜிடபிள்ஸ் மூலயமா சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி மேம் நீங்கள் பார்க்குறீங்க? அது வந்து கரெக்டு தான் அவங்க சொல்கிறது, நான் இல்லைன்னு சொல்லலை. எப்பயுமே வந்து நாங்களே வந்து பில் பேர்டன்னு சொல்லுவோம். ஒரு பேஷண்ட்டுக்கு 5 மேக்ஸிமம் 3 இல்லைனா 4, அதுக்கு மேலே நானே மாத்திரை எழுத மாட்டேன். ஏன்னா மாத்திரையை சாப்பிட்றதுன்றது எவ்வளோ கஷ்டன்றது நமக்கும் தெரியும். ஸோ அதனால் நான் எழுத மாட்டேன். பட் ஸ்டில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதுவும் விட்டமின் மாத்திரையே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எதுக்கு தேவையில்லாமல் நோய்க்கு போட்டு கொடுத்தா போதும், மற்றதெல்லாம் நீங்கள் நிறைய காய்கறி பழம் சாப்பிடுங்க தான் சொல்லுவோம். பட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உணவு முறை டோட்டலாக மாறிடுச்சு. ஈவன் வாட்டர் கூட நம்ம வந்து பிளெயினாக நமக்கு நேச்சுரல் வாட்டரே கிடைக்கிறது இல்லை. வாட் வி ஆர் கெட்டிங் பாட்டிலில் அது எப்படி அது இட்ஸ் நாட் அ நேச்சுரல் வாட்டர். ஸோ அப்போ எல்லாமே வந்து நம்மளை சுற்றி செயற்கையாக இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டிஃபிஷியன்சிஸ் வந்து நிறைய வந்துடுது. அதுவும் இந்த கொரோனாவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த பீப்புள் நாங்கள் விட்டமின் D3 டெஃபிஷியன்சியை பார்க்குறோம். ஸோ அதனால் ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனால வந்து தப்பு கிடையாது. மினிமம் என்ன மெடிசன் டாக்டர் கொடுக்குறாங்களோ அது கட்டாயமாக பேபிக்கு வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சில மெடிசன்ஸ் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா பேபி ஸ்டார்டிங்கில் எடுக்கிறப்ப பேபி நல்லா ஆக்டிவாக ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறத நானே பார்த்துருக்கேன். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் இங்கே கூப்பிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பர் ஆக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு டிஃபிஷியன்சி இருக்குது மதருக்கு, நேச்சுரலாக உடம்புல அவங்களுக்கு சத்து இல்லை, அந்த மதருக்கு பிறக்கக்கூடிய பேபிஸ்க்கும் இந்த ப்ராப்பராக நியூட்ரியன்ஸ் எடுத்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய மதருக்கு பிறக்கக்கூடிய பேபிக்கும் டிஃப்ரென்ஸு தெரியும். இப்போ வந்து இந்த ட்ரைசோமி 21 அது மாதிரிலாம் சொல்லுவாங்க மேம். அந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ்லாம் மேபி 6 months அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரிய வரும், நம்ம வந்து பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம். ஆனால் இந்த 3 months அந்த பீரியட் இருக்குல்ல, அதில் வந்து டிஃபெக்ட்ஸ் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா ஸ்கேனிங் மூலியமாக? முடியும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்ன அந்த ட்ரைசோமி 21 இருக்கு டவுன்ஸு. ஸோ அதை தான் இப்போ நம்ம மெயினாக ஃபஸ்ட்டே நம்ம வந்து அந்த 12 வீக்ஸ்லேயே வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 12 வீக்ஸில் அந்த 12th வீக் அந்த 11+ அந்த 11 to 12 வீக்ஸ்லேயே ஒரு ஸ்கேன் பண்ணுவோம்.
அதுக்கு பேர் என்டி ஸ்கேன்னு பேர், நியூக்கல் டிரான்ஸ்லுசன்சின்னு சொல்லுவோம். அதாவது பாப்பா இருக்கு இல்லையா, அதோட கழுத்துக்கும் அதோடைய அதுக்கு பின்னாடி இருக்க அந்த ஸ்கின்னுக்கும் அதில் உள்ள வாட்டர் லெவல் வந்து மெஷர் பண்ணுவோம். அது மில்லிமீட்டரில் தான் இருக்கும். ஸோ அதை ஆமாம் ஸ்கேனில் அதை பார்ப்போம். அந்த 12 வீக்ஸில் அதை பார்க்குறதோடைய ஒரு சில உறுப்புகள்லாம் ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருக்கும் 3 மந்த்ஸ்லேயே. ஆக்சுவலாக பேபியோட ஹார்ட் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு மனுஷனுடைய இது வந்து ஹார்ட் பீட் ஃபஸ்ட்டு. ஹார்ட் வந்து ஃபார்ம் ஆனதுமே அது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஃபஸ்ட்டே. ஸோ அப்போ ஹார்ட்டு. ரெண்டாவது வந்து ஆர்கன் வந்து மற்ற ஆர்கன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து யூரின் பிளாடர் தெரியும், ஸ்டமக் தெரியும் பேபியோடது, அதே மாதிரி ஒரு சில போன்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த 12வது வார ஸ்கேன்லேயே பார்த்துருவாங்க. ஸோ அது பார்க்குறப்ப மேஜராக ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றது தெரியும். அது மாதிரி தலையோட அளவு எல்லாம் பார்க்கும்போதே வந்து நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த நியூக்கல் டிரான்ஸ்லுசன்சியோட மெயின் இதுவே என்ன அப்படின்னா 3 குரோமோசோம் ப்ராப்ளத்தை வந்து அது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பார்க்குறோம். ஒன்று வந்து ட்ரைசோமி 21, அதே மாதிரி இன்னொன்று ட்ரைசோமி 13, 18 இருக்குது. இது எப்படி டவுன் சொல்கிறோமோ அதை வந்து நாங்கள் வந்து எட்வர்ட் சிண்ட்ரோம், பட்டாவ் சிண்ட்ரோம் சொல்லுவோம். இது எல்லாமே மூல வளர்ச்சி குறைபாடு. இது எல்லாமே இந்த 11 to 12 வீக்ஸ்லேயே நம்ம இந்த என்டி ஸ்கேன் பண்ணிவிட்டு, ஒன்று என்டி ஸ்கேன், ரெண்டாவது என்ன பண்ணுவோம்னா டபுள் மார்க்கர்னு ஒரு பிளட் டெஸ்ட் அம்மாவுக்கு பண்ணுவோம். ஸோ அதில் பண்ணும்போது பாப்பாட்டிருந்து வரக்கூடிய சில கெமிக்கல், 2 கெமிக்கல், அதனால தான் டபுள் மார்க்கர்னு சொல்லுவோம், 2 கெமிக்கலை அதில் செக் பண்ணுவோம். அந்த கெமிக்கல்ஸோட லெவல், இந்த என்டி ஸ்கேன் ப்ளஸ் மதருடைய ஏஜ், இது 3ஐயும் நம்ம வந்து ஒரு பூல் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம இதை போடுறப்ப இந்த பாப்பாவுக்கு டவுன் சிண்ட்ரோம் மாதிரி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது வந்துடும். அதில் சப்போஸ் அதில் ஹை ரிஸ்க்குன்னு வருது அப்படின்னா ஃபர்தராக வி வில் டூ டெஸ்டிங். அந்த டெஸ்ட்டுக்கு பேர் NIPT. அதில் 100% ஷியராக ட்ரைசோமி டவுன் சிண்ட்ரோம் இருக்கான்னு தெரிஞ்சிடும். ஓகே, அது என்ன ஸ்கேனிங் மாதிரியா இல்லை? அதுவும் பிளட் டெஸ்ட். NIPTன்றது காஸ்ட்லி, அது லிட்டில் பிட் ஒரு 10,000 கிட்டக்க வரும். பட் தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ 12 to 13 வீக்ஸ்லேயே நமக்கு பேபிக்கு டவுன்ஸ் இருக்கான்றது 100% ஷியராக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்தது வந்து என்னென்ன மேம், இப்போ இந்த டிஃபெக்ட்ஸ் அது மாதிரி இருக்குன்னா சில பேர் வீட்டில் வந்து இல்லை அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இப்போ இந்த குறைபாடு இருந்தால் இன்னும் கஷ்டமாக இருக்கும் வளர்க்குறதுக்கு அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ அந்த அபார்ஷன்னா அது எப்படி மேம் ப்ரொசீட் பண்ணுவாங்க? ஸோ இப்போ 12 வீக்ஸில் இருக்குது பேபி அப்நார்மலாக இருக்குது, டவுன்ஸ் பேபி அப்படின்னா அது டெஃபினட்டாக அதால் வந்து மேனேஜ் பண்ண முடியாது. அந்த பேபியால் நிறைய குறைபாடு, அதான் 3ஆவது மாதமே குறைபாடு தெரியுதுன்னா அந்த பேபிஸ்லாம் அப்படியே கிராஜுவலாக ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா க்ரோத் அதுவாகவே நின்றுடும். ஒரு 26 வீக்ஸ், 24 வீக்ஸ், 25 வீக்ஸில் அப்படியே நின்று அதுவே வந்து இதாகிடும். ஸோ அதனால தான் இப்போ ஆரம்ப கட்டத்தில் ஒரு 3ஆவது மாதம் இருக்கப்ப அந்த மதருக்கும் அந்தளவுக்கு சிரமம் இருக்காது. ஒரு பேபி அப்நார்மல் தெரியும், சும்மா அதுக்கு போயிட்டு அவ்வளோ இது பண்ணி அந்த மதர் அந்த எந்த அளவுக்கு மென்டல் ஒரு அகனி அந்த மதருக்கு, அதை நம்ம நினைக்கணும்ல. பேபி நல்லா இல்லைன்னு தெரியும், அதை சுமந்துட்டு இருக்கிறது அந்த தாய்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட்டே இப்போ வந்து அதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கு. அப்நார்மல் பேபி அப்படின்னா எனி டைம் அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு எந்த மந்த்தாக இருந்தாலுமே அப் டு ஒரு 28, அதாவது 24 வீக்ஸ்லேயே கூட பாப்பா வந்து பிறந்துச்சுன்னா உயிரோடு இருக்குது. அது இன்குபேட்டர்லாம் வச்சு பாதுகாத்து எப்படியோ உயிரோட கொண்டு வந்துடுவோம். பட் 28 வந்து கட்டாயமாக வந்து பேபி வந்து உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் 28வது வாரத்துலேருந்து. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 12 வாரம் அப்படின்றக்கப்ப முதல் 7 வாரம் வரைக்கும் மோஸ்ட்லி ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. மெடிசன்ஸ் கொடுத்தாலே கிளியர் ஆகிடும். 2 செட் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது, அதை கொடுத்தே வந்து கிளியர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 7 வாரத்தில் 99% அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் இது 7வது வாரத்துக்கு அப்புறம் உள்ளது அப்பையும் வந்து மாத்திரை கொடுக்கலாம். பட் 9 to 10 வீக்ஸ் வரைக்கும் வரும். மேபி ஒரு 25% பீப்புளுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும், அதை நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இல்லை க்ளீன் தேவையில்லாமல் க்ளீனாக கூட வந்துடலாம். பட் அபவ் ஒரு 11 வீக்ஸ் அப்படின்னு போகிறப்ப பார்த்திங்கன்னா பேபி ஃபுல்லி ஃபார்ம்டு, பட் ஒரு சின்ன உருவமாக இருக்கும். அதுக்கும் மெடிசன்ஸ்லேயே கிளியர் பண்ணலாம். பட் எப்படின்னா நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம், தானாகவே அப்படி டெலிவரி மாதிரி அந்த ப்ராசஸ் மாதிரி அதுவே வெளில வந்துடும். பட் மெடிசன்ஸ்லேயே டேப்லெட்லேயே தான் இது எல்லாமே வி கேன் டூ வித் டேப்லெட்ஸ். பட் என்ன அப்படின்னா ரொம்ப ஏர்லி ப்ரெக்னன்சி கூட நம்ம சில சமயங்களில் ரிஸ்க் எடுக்க முடியாது. ஏன்னா யாருக்கு ஹெவியாக ப்ளீட் ஆகும் தெரியாது. ஸோ அதனால் அது வெளியில் வர்ற அந்த ஃபியூ ஹவர்ஸ் மட்டும் நம்ம அப்சர்வேஷனில் ஜஸ்ட் ஒரு டே கேர் மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒரு 3-4 ஹவர்ஸ் இருக்க சொல்லுவோம். ஸோ ஒரு மேஜர் போர்ஷன் வந்து வந்துருச்சு மெடிசனில் அப்படின்னா அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு அவங்கள நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி 12 வீக்ஸ் அப்படின்னா ஷியராக 1 டே அவங்களுக்கு அந்த மெடிசன்ஸ் உள்ளே வச்சு அப்படியே ஃபுல்லாக எல்லாமே தானாகவே வந்து டெலிவரி ஆயிரும் ஃபுல்லாக. ஸோ இதெல்லாம் இப்போ இருக்குது.